சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்தை தேடி வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். இதற்கு என்ன காரணம்? பீகாரில் தற்பொழுது நடைபெற்ற சட்டசபை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது. அமோக வெற்றியடைந்துள்ளது பாஜக கூட்டணி. இதற்கு மிக முக்கியமான காரணமே அதிமுகவில் தற்பொழுது உட்கட்சி மோதல் இருந்தது போலவே பீகாரிலும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வராமல் இருந்தது. ஆனால் அமித்ஷா அவர்கள் நேரடியாக சென்று அனைவரையும் சம்மதம் செய்ய வைத்து திமுகவை இங்கு எப்படி அதிமுக எதிர்கொள்கிறதோ அதேபோல்தான் அங்கு தற்பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக என்டிஏ கூட்டணியே கடுமையான தோல்வியில் பாஜக கூட்டணி அமைய வைத்துள்ளது. தமிழகத்திலும் இதேபோல் நடக்க வேண்டும் என்றால் வருகின்ற சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாதங்களே உள்ளது. இந்த தேர்தலின் பொழுது பாஜக, அதாவது அதிமுக தலைமையிலான பாஜகவும் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும். மீண்டும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், செங்கோட்டையன் இவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும். தொண்டர்கள்தான் ஒரு கட்சியின் மிக முக்கியமான தூண்கள். அவர்களை நாம் இழந்துவிட்டால் நிச்சயம் வெற்றியடைவது கடினம் என்பதை அமித்ஷா அவர்கள் எடப்பாடியிடம் எவ்வளவோ பேசி முயற்சி செய்தார். ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை. தற்பொழுது பீகாரில் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெற்றியை கொண்டாடும் விதமாக அமித்ஷா அவர்களை நேரடியாக சந்திக்க உள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். இந்த சந்திப்பிற்கு பிறகு அதிமுக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், சட்டசபைக்குள் 15க்கும் மேற்பட்ட பாஜகவின் எம்எல்ஏக்கள் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதற்காகவே பன்னீர்செல்வத்தை தேடியே அமித்ஷா அவர்கள் வருகை தர உள்ளார், அவரை சந்திக்க உள்ளார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கூறுங்கள், ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதால் எடப்பாடியின் பதவி மட்டும்தான் பறிபோகுமோ என்ற அச்சம்தான் அவருக்கு இருக்கிறது. ஆனால் தோல்வி என்பது அதிமுகவில் கிடையாது, அனைவரும் ஒருங்கிணைந்தால். இதை தொண்டர்கள் கூறி வருகிறார்கள். நீங்களாக உங்களது தொகுதியில் அதிமுகவின்